ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னரு என்னென்னு பார்க்கலாம் வாங்க. பூரி செஞ்சு கொடுத்து ரொம்ப நாள் ஆகுது. அதனால் பூரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி உப்பி இருக்கும், ஆனால் ஆறினோடனே என்ன ஆகும், கொஞ்சம் அமுங்கி தான் போயிடும். நம்ம எதுவுமே சேர்க்கறதில்ல, இல்லை ஹோட்டலில் சேர்க்குற மாதிரி. அதனால் பூரி போட்டிருக்கேன். பூரிக்கு நம்ம பசங்க ரொம்ப நல்ல பசங்க. மத்தியானம் வச்சேன், அதாவது காலையில் வச்ச சாம்பார், மத்தியானத்துக்கு சாதத்துக்கு வச்ச சாம்பார் தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை தொட்டுப்பாங்க. அடுத்தது இன்னும் பூரி ஹாட் பாக்ஸில் இருக்குது. ஹஸ்பண்ட் எது வேணுமோ சாப்பிட்டோம். எனக்கு நைட்டில் பூரி எல்லாம் சாப்பிட்டா செட் ஆகிறதில்ல. அதனால் எனக்கு கொஞ்சோண்டு சிகப்பரிசி புட்டு மாவு இல்லை அதை வச்சு குழா புட்டு செஞ்சுருக்கிறேன். அதுதான் நான் சாப்பிட போகிறேன். அதுக்கு சைட் டிஷ் ப்ரௌன் சுகர், அதாவது நாட்டு சர்க்கரை தான் வச்சு சாப்பிட போகிறேன். வெள்ளை கலராக வெள்ளை புட்டு மாவு வச்சு செஞ்சால் ஒயிட் சுகர் போடுவேன். இது சிவப்பரிசி புட்டு தானே, அதனால் ப்ரௌன் சுகர் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறேன். வேறு ஒன்றும் தொட்டுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. இப்போ ப்ரௌன் சுகர் வச்சுக்கலாம். பசங்களுக்கு சாம்பார் வச்சுக்கலாம். தம்பி பூரிலாம் ஒரு 4 சாப்பிடுவார். பாப்பா ஒரு 3 தான் சாப்பிடுவோம், அதுக்கு மேலாம் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு முருங்கைக்காய் பிடிக்கும், ஆனால் நான் ஸ்கூலுக்கு முருங்கைக்காய் வைக்க மாட்டேன். அது ஒரு மாதிரி அங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, ஸ்கூலுக்கு முருங்கைக்காய் வைக்க மாட்டேன். இதிலே தான் வச்சுருவேன். இந்த கப்பில் வைக்கிற வேலையெல்லாம் நமக்கு இல்லை. அந்த பவுல்லாம் வேறு வீணாக்கிடுறாங்க பாப்பா. பவுல்லாம் காணோன்னா நீங்களாம் எங்கே தருவீங்க? ஆனால் நான் எங்கே தருவேன் தெரியுமா, ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தேடுவேன். ஏதாவது மஞ்சள் தூள், அப்புறம் கற்றாழை ஜெல்லு ஏதாவது போட்டு கலக்கி பாப்பா ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுருப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு விலைக்கு கழுவி வைப்பேன். திருப்பி அந்த பவுல்லாம் காணா போயிடும். பவுல் காணோன்னா எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் தான் தேடணும். உங்கள் வீட்டு குழந்தைங்களும் இப்படி பண்ணுறாங்களான்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட் டின்னரு. இந்த டின்னர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நாளைக்கு குட்டீஸ்க்கு லீவாம், ஸ்கூல்லாம் நாளைக்கு பந்து சொல்லியிருக்காங்கல்ல, அதனால் லீவா. எங்களுக்கு ஸ்கூல் தான். நாங்கள் போகலன்னா நோ ஒர்க் நோ பே அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால் நாங்கள் போகிறோம். கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் போகணும். அப்புறம் ஹஸ்பண்டுக்குமே ஆஃபீஸ் தான். இதுதான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை. எங்களுக்கு ஆஃபீஸ் பசங்களுக்கு ஸ்கூல் லீவாக இருந்தால் ரொம்ப கஷ்டம். என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. இது வரைக்கும் எதுவும் முடிவெடுக்கலை. இதுதான் நம்ம வீட்டில் இன்றைக்கி நைட் டின்னரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.